ஒரே ஒரு வார்த்தைக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு வந்து 2 விதமாக நம்ம வந்து நம்ம மனுஷங்களாகிய நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு கடைப்பிடிச்சிட்டு வாழணும். அது என்னன்னு நான் சொல்லட்டுமா? என்னென்னா, ஒன்று வந்து நம்ம ஆணவத்தில் ஆடுறாங்க பார்த்தீங்களா? நம்ம மக்கள் நம்மனே பேசலாம். இப்போ நம்ம வந்து ஆணவத்தில் ஆடுறோம். தலைவிரி குலமாக வந்து நான் தான் பெருசு, நான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆடுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை கேட்க யாண்டா இருக்கான், நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஆணவத்தில் ஆடுறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து ஒன்று நினச்சிக்கணும். அப்படி நம்ம ஆடும்போது நம்ம நினைக்கணும், அடுத்த செகண்டு நிச்சயம் இல்லை. நம்ம இப்போ வெளியே போகிறோம், வாரோம், தூங்குகிறோம், எந்திக்கிறோம், எங்களாம போகிறோம், வரோம். அடுத்த செகண்டு நம்மளுக்கு என்ன ஆகும், உயிர் எப்போ போகும், நம்ம இருப்போமா இல்லையா, நாளைக்கு இருப்போமா, எதுவுமே தெரியாது இல்லையா? அப்படின்னு அதை மைண்டில் எப்போதுமே வச்சுக்கணும். இன்னொன்று, பாவங்கள் செய்யும்போது அதற்கு மாறாக வந்து நம்ம பாவங்கள் செய்யும்போது மைண்டில் வைக்கணும், நம்மளுக்கு இன்னும் வாழ்க்கை முடியலை, நம்ம இன்றைக்கி இதை பண்ணுறோமே, நாளைக்கு நம்மளுக்கு இது திரும்ப ரெட்டிப்பாக நம்மளுக்கு நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா நம்மளுக்கு குழந்தை இருக்குது, குடும்பம் இருக்குது, நம்ம இன்னும் வாழ்நாள் நம்மளுக்கு இருக்குது, நாளைக்கு நம்மளுக்கு என்ன வேணால் நடக்கலாம், நம்ம அதுக்கான பலன்களை அனுபவிக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி இவ்வளோ பெரிய இது பண்ணுறோம், அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், எல்லா பாவமும் பண்ணுறோம். அப்போ நாளைக்கு நம்மளுக்கு அது திரும்ப வருமே, நம்மளால் தாங்க முடியுமா, நம்ம அதை அனுபவிக்கணுமே அப்படிங்கிற அந்த பயம் இருக்கணும். நம்ம மனுஷங்களுக்கு பயப்பட வேண்டாம். எல்லாரும் மனுஷங்க தான், சாதாரண துச்சமான சாதாரண மனுஷங்க தான் நம்மளாம். மனுஷங்களுக்கு யாரும் பயப்பட வேண்டாம். 3க்கு மட்டும் பயந்தால் போதும். மனசாட்சி, இறைசாட்சி, அப்புறம் வினைகள், கர்மா, இது 3மே கண்டிப்பாக வந்து பயந்தே ஆகணும். இன்னொன்று சொல்கிறேன், மனசாட்சி கூட விட்டுறலாம், இறைசாட்சி கூட ஒரு 100க்கு 1% விட்டுலான்னு வைங்களேன். ஆனால் இந்த கர்மா இருக்குது பாருங்கள், கர்ம வினைகள் வந்து தெய்வத்துக்கே வந்து கேட்கும். திரும்ப தெய்வமே அப்படின்னா நம்மளாம் ஏமாத்துறோம். கர்மா என்றைக்குமே நம்மளை விடாது. நம்ம இன்றைக்கி செய்கிற 1% பாவம் அடுத்தவங்கள வயிறறிய வச்சு கண்ணீர் சிந்த வச்சு நம்ம செய்கிற பாவங்கள் வந்து நாளைக்கு நம்மளுக்கு இரட்டிப்பாக 1க்கு 100 மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிறத மைண்டில் நம்ம எப்போதுமே வச்சுக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம். நம்ம இதெல்லாமே வந்து நிறைய புக்ஸு, சிவபுராணம், எல்லா புராணம், கருட புராணம், எல்லா புராணமும் நான் வாங்கி 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 படித்து நான் வந்து ஆன்மீகத்தில் போய் என்ன சம்பாதிச்சேன் அப்படின்னா, இந்த மனித பிறவினா என்ன, எப்படி வாழணும், இந்த மனுஷங்க ஏன் பிறந்தாங்க, ஏன் சாகுறாங்க, எதுக்கு அப்படிங்கிறத நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து யாராலையும் கொடுக்க முடியாத ஒன்று. அதனால் அது என்னை பொறுத்தவரை ரொம்ப பெரிய விஷயம். ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எங்கேயுமே போய் படிக்காத விஷயம், யாருமே சொல்லித்தராத விஷயம், நானாக உணர்ந்த விஷயம். அவ்வளோதான். இது உண்மை தானே? ஓகே, தேங்க்யூ, பாய்.